சற்று முன் திமுகவில் இணைந்த ஜெயக்குமார் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது தேர்தலுக்கு முன்பு வரை திமுகவில் இணைய இருந்த தோழமை கட்சிகளின் முக்கிய புள்ளிகளுக்கு நோ சொல்லியிருந்த மு.க. ஸ்டாலின் தற்போது கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறார். இதனால் விரைவில் தோழமை கட்சிகளை சேர்ந்த தலைகள் அறிவாலயத்தில் அடைக்கலம் ஆவார்கள் என்று சொல்லப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் மொத்த களத்தையும் மாற்றி போட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்பு வரை திமுக எடுத்த முடிவுகள் இப்போது செல்லாது என்று கைவிடப்பட்டு அதற்கு நேர்மாறான முடிவுகளை நோக்கி கட்சி செல்கிறது. இதற்கு ஓர் உதாரணம்தான் விசிகாவின் பனையூர் பாபுவை கட்சியில் இணைத்தது. விசிகாவில் வெயிட் கைகளில் பனையூர் பாபுவும் ஒருவர். பேருக்குத்தான் விசிகா, மற்றபடி விசுவாசம் எல்லாம் திமுகவிற்குத்தான். தேர்தலுக்கு முன்னரே திமுகவில் அவர் இணைய இருந்தது. ஆனால் கூட்டணி கணக்குகள் காரணமாக ஸ்டாலின் இதற்கு ஓகே சொல்லவில்லை. இப்படி இருக்கும் போது தற்போது விசிகா தாவேகா பக்கம் தாவி விட்டதால் பனையூர் பாபுவை வைத்து கணக்கை நேர் செய்ய திமுக முயற்சிக்கிறது. பாபு விஷயத்தில் திருமாவளவன் திமுக தலைமையிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தார். ஆனால் எதுவும் வேலைக்கு ஆகவில்லை. பாபுவை தொடர்ந்து ஆளுநர் ஷானவாஸ், எஸ் பாலாஜியும் திமுக இழுக்க முயற்சித்து வருகிறது. கட்சி தாவினால் மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கன்ஃபார்ம். இதனால் திருமா அப்செட் ஆகியுள்ளார். இது இத்துடன் நிற்கவில்லை. மதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகள் உள்ளே வருவதற்கு ஓகே சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின். தேர்தலுக்கு முன்பு மதிமுகவிலிருந்து பிடிந்து புதிய கட்சியை உருவாக்கியிருந்த மல்லை சத்யா திமுகவிற்கு ஓடி வந்து ஆதரவு கொடுத்திருந்தார். ஸ்டாலினை சந்தித்து பேச வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட்டணியில் உள்ள வைகோ கோபித்துக் கொள்ளக்கூடாது என்பதால் ஸ்டாலின் கடைசி வரை மல்லை சத்யாவை சந்திக்கவே இல்லை. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறி உள்ளது. திமுக சின்னத்தில் போட்டியிட்டது துரதிர்ஷ்டம் என்றும் திமுக கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டது, சமூக நீதியை திமுக கடைபிடிக்கவில்லை என்றெல்லாம் துரை வைகோ பேசி வருகிறார். வெளிப்படையாக விஜய்க்கு அவர் அறிவித்திருக்கிறார். வைகோவும் தனது டோனை திமுகவுக்கு எதிராக மாற்றியிருக்கிறார். இப்படி இருக்கும் போது அந்த கட்சியிலிருந்து திமுக இணைய காத்திருந்த பொடா அழகு சுந்தரம், திருப்பூர் துரைசாமி, கனககுமார் உள்ளிட்ட முக்கிய தலைகள் கட்சியில் இணைக்க திமுக தலைமை இசைவு தெரிவித்துள்ளது. குறிப்பாக மறுபுறம் அன்புமணி டீம் தாவேகா பக்கம் சாயும் நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அன்புமணி தேர்தலை சந்தித்திருந்தாலும் தற்போது அதிமுக பாஜக இரண்டும் பலவீனம் அடைந்துள்ளது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தாவேகா பக்கம் நைசாக நகர்ந்து கொள்வோம் என்று அவர் யோசித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழக அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் எங்கு போய் முடிவடைகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய திருப்பங்களை சந்தித்து வருகிறது. குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கிய அதிமுக இந்த தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போனது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட இழக்கும் நிலை தள்ளப்பட்டது. இந்த தோல்வியை தொடர்ந்து கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உட்கட்சி மோதல்கள், நிர்வாகிகளின் அதிருப்தி மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் மௌனம் ஆகியவை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளன. இதே வேளையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் திடீர் எழுச்சியானது திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் வாக்கு வங்கியிலும் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தி ஒட்டுமொத்த அரசியல் கணக்குகளையும் தலைகீழாக மாற்றி போட்டுள்ளது. இந்த அதிரடி அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் திமுகவில் இணையக்கூடும் என்ற தகவல் பரவி வந்தது முதலில். குறிப்பாக கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் ஏற்பட்ட தொடர் தோல்விகள் மற்றும் கட்சியில் நிலவும் அதிகார போட்டிகள் காரணமாக அவர் தீவிர அரசியலிருந்து சற்று விலகியே இருந்தார். ஒரு காலத்தில் அதிமுகவின் முகம் போல் ஊடகங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் முழங்கிய ஜெயக்குமார் சமீபமாக கட்சி நிகழ்வுகளை தவிர்த்து அமைதி காப்பது அவருடைய அரசியல் விரக்தியை காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தன்னுடைய எதிர்கால அரசியல் பயணம் குறித்து ஜெயக்குமார் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய மகனும் முன்னாள் எம்பியுமான ஜெயவர்தனும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் சுணக்கம் காட்டி வருவதால் குடும்ப அளவிலும் புதிய அரசியல் நகர்வுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருகிறதாம். ஏற்கனவே அதிமுகவில் சில முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் தாவேகா தலைமைக்கு தூது அனுப்பி வரும் நிலையில் ராயபுரத்து ரத்தத்தின் ரத்தமாக விளங்கும் ஜெயக்குமாரின் பெயரும் இந்த பட்டியலில் இணைந்திருப்பது அதிமுக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வந்தது. இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவது தொடர்பாக ஜெயக்குமார் தரப்பிலிருந்து அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பிலிருந்து தீவிர ஆலோசனைகள் ஈடுபட்டு வந்தது. கடந்த 2 வாரமாக ஆலோசனை ஈடுபட்டு வந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய அதிமுகவின் தேக்க நிலையும் தாவேகாவின் அசுர வளர்ச்சியும் இந்த தகவலுக்கு மேலும் வலு சேர்ப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் பார்க்கின்றனர். ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக ஜெயக்குமார் போன்ற கட்டமைப்புமிக்க மூத்த தலைவர்கள் வெளியேறினார் அது அதிமுகவின் அடுத்தத்தையே உழுக்கும் சவாலாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.
அதிலும் முக்கியமாக இதன் ஒரு பகுதியாக மாற்றுக் கட்சியிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வுகள் அடிக்கடி நிகழ்ந்து வருகிறது. ஏனென்றால் ஆளும் கட்சியாக தாவேகா இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவில் அனைவரும் இணைந்து வருவது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி வருகிறது. தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கிய முகங்களான விளங்கிய முன்னாள் அமைச்சர்களான பி.வி. ரமணா, பெஞ்சமின் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்தன், விசிகா, பாபு ஆகியோர் திமுகவில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. தலைமைச் செயலகத்தில் அல்லது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ நிகழ்வில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு முதலமைச்சர் சால்வை அணிவித்து கட்சியின் உறுப்பினர் அட்டைகளை வழங்கி அன்போடு வரவேற்றார். அரசியல் களத்தில் இந்த இருவரின் நகர்வும் ஏன் இவ்வளவு கூர்ந்து கவனிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள இவர்களின் பின்னணியை அறிவது அவசியம்தான். ஏனென்றால் அதிமுக ஆட்சி காலத்தில் ஊடக தொழில்துறை அமைச்சராக இருந்த பொறுப்பு வகித்தவர் பி.வி. பெஞ்சமின். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட அதிமுகவின் மிக முக்கியமான செல்வாக்கு மிக்க தூண்களில் ஒருவராக கருதப்பட்டவர். அடிமட்ட தொண்டர்கள் முதல் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் வரை இவருக்கு இருந்த நேரடி தொடர்பு சென்னை மண்டலத்தில் அதிமுகவின் தேர்தல் வியூகங்களுக்கு பெரும் பலமாகவே இருந்தது. அதேபோல அதிமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்து டெல்லி அளவில் தமிழகத்தின் குரலாக ஒலித்தவர் ஆனந்தன். இவரும் வட தமிழக பகுதிகள் குறிப்பாக பட்டியல் சமூக மக்களிடையே கணிசமான செல்வாக்கை பெற்றிருந்த ஒரு முக்கிய தலைவர் ஆவார். இத்தகைய மக்கள் செல்வாக்கும் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர்கள் திடீரென தங்களது தாய் அமைப்பை துறந்து மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுப்பது சாதாரணமான ஒன்றாக பார்க்கப்படவில்லை. நீண்ட காலமாக அதிமுகவில் விசுவாசமாக பயணித்த இந்த தலைவர்கள் திடீரென திமுகவை நோக்கி திரும்பியதற்கு கட்சிக்குள்ளே நிலவி வந்த பல்வேறு உள்கட்டி அரசியல் பூசல்களே முக்கிய காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டி காட்டுகின்றனர். அதிமுகவில் கடந்த சில மாதங்களாக உட்கட்சி பூசல்களும் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளுக்கு இடையே நிலவி வந்த அதிகார போட்டியிலும் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தன. தங்களின் கருத்துக்களுக்கும் உழைப்பிற்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் மூத்த நிர்வாகிகள் மத்தியில் நீண்ட நாட்களாகவே புகைந்து கொண்டிருந்தது. தலைமைத்துவ முடிவுகளில் நிலவிய குழப்பங்களின் இவர்கள் அதிருப்தியை மேலும் தீவிரமாக்கியது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கியை தக்க வைப்பதிலும் கட்சி கட்டமைப்பை வலுவாக வைத்திருப்பதிலும் பெஞ்சமின் போன்ற தலைவர்களின் பங்கு மிக இன்றியமையாததாக இருந்தது. தற்போது தேர்தல் களம் முடிவடைந்த கையோடு கட்சியின் முக்கிய தூண்கள் சரிவதை போன்றே இந்த விலகல்கள் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் பெரும் தொய்வையும் சோர்வையும் ஏற்படுத்தக்கூடும். மேலும் வட தமிழகத்தில் அதிமுகவின் கோட்டையாக கருதப்படும் சில பகுதிகளில் உட்கட்சி கட்டமைப்பை மீண்டும் சீரமைப்பது தலைமைக்கு பெரும் சவாலாக மாறும் என எதிர்பார்க்கப்பட்டும் வருகிறது. திமுகவை பொறுத்தவரை மாற்றுக் கட்சி தலைவர்களை தன் பக்கம் இழுப்பதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் பலத்தை உள்நாட்டிலேயே பலவீனப்படுத்தும் வியூகத்தை மிக நேர்த்தியாக கையாண்டு வருகிறது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இந்த வருகை. இந்த நிலையில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் தற்போது ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்கான தீவிர ஆலோசனை நடைபெற்று முடிந்துவிட்டதாகவும் விரைவில் இவர் அண்ணா அறிவாலயத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களோடு நேரில் சென்று திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணையும் ஜெயக்குமார் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.